ஃபஸ்ட்டு வந்து மீனுக்கு நம்ம மசாலா தடவி வச்சுக்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே இல்லைங்க. அது வந்துட்டு ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள். இது கூட கொஞ்சமாக வந்துட்டு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி நல்லா அது எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அங்கங்கே உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஆட் பண்ணோங்க. நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த மீனில் தடவுற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். ஒரு கிளாஸில் ஆஃப் தான் நான் யூஸ் ஆகிருக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீனை வந்துட்டு நல்லா கழுவிட்டு க்ளீனாக கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. எந்த ஒரு அந்த அழுக்குமே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுடலாம் நம்ம. அதாவது பார்த்திங்கன்னா 1 கிலோ மீன் வாங்கணுங்க. அயிலை மீன் இது. ஸோ பாதி குழம்புக்கும் பாதி வந்து வறுக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ நல்லா வந்து மசாலா தடவி வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊறிச்சின்னா அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா 1.5 ஹவர் ஆகிடுச்சிங்க. தவாவில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சூடான பிறகு. இப்போ வந்து ஒரு 2-3 மீனாக போட்டு நம்ம வறுத்து எடுக்கலாம். அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல்லாக வச்சிடாதீங்க, அப்புறம் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். இது மேலேயுமே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போடலாங்க. இப்போ உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள், நல்லா வந்து வெந்திருக்கு. இந்த கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து நீங்கள் வேறு எந்த மசாலாவும் போட தேவையில்லைங்க. வெறும் இந்த குழம்பு மிளகாத்தூளே போதும், ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ நல்லா அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வந்துட்டு அந்த மீனை வந்து எண்ணெய் கொஞ்சம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாங்க. ஸோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்க. குழம்புக்கு வந்துட்டு நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்போ தான் மீன் குழம்புக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டே வருது. இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்துட்டு பச்சை மிளகாய் 1 சேர்க்குறேன் நான். சின்ன வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப ருசியாக இருக்கும் மீன் குழம்புக்கு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப புளிப்பு கொடுத்துடக்கூடாது, அதனால். பூண்டு வந்து ஒரு 3லேருந்து 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து மீடியமில் வச்சுட்டு நீங்கள் வதக்கி விட்டுட்டே வாங்க. இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டே விடுங்க. தண்ணி வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மசாலா வந்து கருகிடக்கூடாது, அதனால் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம. லைட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு கொதி வரும்போது நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லெமன் சைஸ் அளவு இருக்கிற அந்த புளியை வந்து எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சு அப்புறமா எடுத்தேங்க நான். ஸோ நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து கருவேப்பிலை போடுங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா மொரன்னு ஆகிடும். ஸோ அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். அது நல்லா கொதிக்க தான் வந்துட்டு நம்மளுக்கு ருசியாக இருக்கும். இப்போ தான் பச்சை வாசனையும் போகும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிச்சு. நான் வந்து இந்த மீனை வந்து ஆட் பண்ணுறேங்க. நம்ம அந்த பாதி 1/2 கிலோ மீன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீனை தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அடுப்பு மீடியமில் வச்சு அது ஒரு 8 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கிட்ட வந்து அந்த மீன் வந்து நல்லா வேகட்டோங்க. ஸோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான மீன் குழம்பு ரெடி.